இங்கே பாருங்க நண்பர்களே, பேச்சுப்பாறை அணையில் இருக்கிறோம். தண்ணியை பாருங்க எவ்வளோ அழகாக வருதுன்னு. எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு வேஸ்ட்டும், எந்த ஒரு சவரம், எந்த ஒரு பிளாஸ்டிக், எந்த ஒரு இலைத்தலை எதுவுமே இல்லை. எவ்வளோ நீட்டாக வருது பாருங்க. ட்விஸ்ட் இருக்குது இந்த வீடியோவில் பாருங்க. இங்கே பாருங்க, பேச்சுப்பாறை அணையிலேருந்து டேமிலேருந்து எவ்வளோ அழகாக நம்ம தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க. கண்ணாடி மாதிரி அருமையான தண்ணீர் வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த தண்ணீர் வந்து எந்த ஒரு வேஸ்ட்டும் இல்லாமல் வருது. இந்த தண்ணீர் வந்து ரொம்ப ஊர்கள், நிறைய ஊர்களெல்லாம் தாண்டி வந்து பாருங்கள். ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது வேஸ்ட்டு. பிளாஸ்டிக்கு, தெர்மாகோல், இலைத்தலை என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன வேஸ்ட் இல்லாமல் இருக்குது. மனிதர்கள் போட்டால் வேஸ்ட்டு தான் அதெல்லாம். இங்கே பாருங்கள், மேலே வாரி வச்சுருக்காங்க. தண்ணி அடைப்பட்டுன்னு சொல்லி மேலே வாரி வச்சுருக்காங்க. இங்கே மேலே பாருங்க கொளுத்திருக்காங்க. இங்கே மேலே போட்டு கொளுத்துவாங்க. ஆனால் ஒரு டெம்போ நிறைய வரலாம், அவ்வளோ வேஸ்ட் வரும் சில நேரம். இந்த பேச்சுப்பாறையிலேருந்து அவ்வளோ சுத்தமாக வர தண்ணீர் இங்கே பாருங்கள். இதில் எந்த இடத்துல தான் கடலில் கலக்குது. மண்டைக்காடு இந்த ஏரியாவில் தான் வந்து கடலில் கலக்கிறது தெரியுதா. இதில் வந்து கடல் கலக்கும். இப்போ வந்து கடலில் சேரலை, ஏன்னா மழை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கடலில் கலக்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா விவசாய தேவைகளுக்காக எடுக்கப்போ இங்கே நீர் வந்து அர்த்தம் லாஸ்ட்டு வந்து சேராது. மழை நேரத்தில் வந்து பொத்து அடிச்சுட்டு எல்லாம் இங்கே வந்துடும், கடலில் வந்து சேரும். அது நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, அங்கேருந்து எவ்வளோ சுத்தமாக வருது பார்த்தீங்களா. ஆனால் வழியில் 10 மனிதர்கள் அதில் உள்ள வேஸ்ட் எல்லாமே அதில் போட்டு, பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, இறைச்சி கழிவுகள் அது இதெல்லாம் போட்டு இங்கே வந்து ரொம்ப மோசமான தண்ணி தான் இங்கே வருது. இயற்கை வந்து இங்கே வந்து அந்த பேச்சுப்பாறை அந்த தண்ணீர் இங்கே வந்து மறுபடியும் கடலில் சேர்ந்து ஆவியாகி மேகமாகி மழையாட்டு மறுபடியும் அங்கே போய் சேருது. பேச்சுப்பாறை மட்டும் இல்லை, மொத்த இடத்துலையும் போகுது. ஆனால் இயற்கையை அதை சுத்திகரிக்க நினைக்குது. இங்கே கடலுக்கு கொண்டு வந்து சுத்திகரித்து அங்கே பண்ணிகிட்டு இருக்கு. மிகப்பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனால் மனிதர்களாக அசுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஒரு வேலை செய்துட்டு இருக்கும்போது இடைஞ்சல் பண்ணால் நமக்கு கோபம் வருமா? அது மாதிரி தான் இயற்கைக்கும் கோபம் தான் இயற்கை சீற்றங்கள் வர்றது. இயற்கை சுத்தம் பண்ண நினைக்கிறதா மனிதர்களை அசுத்தம் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு கோபம் வரும். இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இயற்கை சம்மந்தமான விஷயங்கள் மனுஷன் எதுக்கெல்லாம் இயற்கைக்கு புறம்பாக பண்ணுறானோ கண்டிப்பாக அது இயற்கை சீற்றங்களாக தான் அது கோபத்தை வெளிப்படுத்தும். இதுதான் இந்த தத்துவம்.